உன் பேரு என்ன பேபி? அஞ்சனா. அது என்னடா செல்லம் கஞ்சத்தனமா அஞ்சனா நாலனா எட்டனானு 100 500 இந்த மாதிரி காஸ்ட்லியா வச்சுக்கலாம்ல என் செல்லமே. போனாருமா எனக்கு டவுட். என்ன மதியானம் என்ன சாப்பாடுனா? அது இல்லம்மா, இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா ரொமான்ஸா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறா? சாப்பிட பொருள் கிளப்புற பாரு. திரும்பவும் சொல்றேன், கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொமான்டிக்காலாம் இருக்காது. கேவி ரொம்பதான் பயமுத்துறா. முதல்ல சம்பாதிக்கணும். என்ன வேலை செய்யற? நெக்ஸ்ட் வீடு வாங்கணும். சம்பாதிக்கவே வழி இல்ல, இதுல வீடு வேறையா? நெக்ஸ்ட் புள்ள வைக்கணும். 2 பக்கம் வீடு ஆளுங்களை சமாளிக்கணும். சமைக்கணும், கழுவணும். ஏமா தாய போத நிறுத்து. இதெல்லாம் மண்டக்குள்ள வச்சா ரொமான்ஸ் எங்க வரும்? பிபி தான் வரும். கடவுள் எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நான் காத்திருக்கிறதும், நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவேன்னு கடவுள் காத்திருக்கிறதும், இப்படியே நாங்க 2 பேரும் காத்திருந்தே காலத்தை கழிச்சிருவோம் போல இருக்கு. நானும் டிகிரி படிச்சு முடிச்சு கஷ்டப்படுற மக்களை எல்லாம் காப்பாத்தலாம்னு தான் நினைச்சேன். படிச்சு முடிச்ச படம் தெரிஞ்சிச்சு என்னை காப்பாத்துறதே கஷ்டம். இந்த ஓனர் அம்மாவுக்கு என்ன பார்த்தா ரொம்ப பொறாமங்க. அதை விட அதிகமா அழகா முடி வச்சிருக்கேன்னு டெய்லி இப்படி சிண்டை போட்டு விட்டு போயிடுது. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ரொம்ப போர் அடிக்குதே. யாரையாவது பொம்பு இருக்கலான்னு பார்த்தா ஒரு பையப்பிள்ளைய ஆன்லைன்ல காணுமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஒருத்தம லைன்ல வந்துட்டாங்க. பொம்பு இழுக்கிறவன் தித்தான் மாட்டினடி என் பொம்பளை கட்ட மண்டையா. நம்ம சொந்தக்காரனே எல்லாம் ஹோம் தியேட்டர் மாதிரிங்க. நாம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே 4ஆ பிரிச்சு 4 பக்கமும் சொல்லுவாங்க. இந்தியாலேயே பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற ஊர் அது தெரியுமா? எதுடா? டோலக்பூர் தான். பிரச்சனைன்னு வந்தா ஜோட்டாபி மாட்டி வெடிச்சிருவான். நீங்க நம்பலனாலும் அதான் திங்கக்கிழமை தான் வேலைக்கு போக பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போதான் நான் தெரிஞ்சது எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலன்னு. வேலைன்னு மூளைக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் விட மாட்டானுங்க. இவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கவே அடிக்கடிக்கு பாத்ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அதுக்காகத்தான் ரெஸ்ட் ரூம்ல பேர் வச்சிருக்காங்களோ? வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், யாரையா யோசிச்சுட்டு தூங்குறா, விடிஞ்சிருச்சு. சரி எழுந்துச்சு வேலைக்கு போகலான்னு நினைக்கிற நாட்கள் தூக்கம் வருது. நல்லா தூங்கணும்னு நினைக்கிற சண்டே அன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வருது. ஆனா இவ்வளவு நடந்தோம் எனக்கு சச்சின் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜய் நடிச்ச படமாச்சே. அவன் ஹனிமூனுக்கு கப்போல்ஸா இங்க வரான். நாம என்னடானா இன்னும் சிங்கிள் சிங்காரமாவே சரக்குல விட்டுட்டு இருக்கோம். என்னடா டிசைன் இது? வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போகுது. பேசாம கைலாச பக்கம் போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். கவலையாவே இருக்கு. ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னே தெரியாம கவலைப்படுறத நினைச்சே ஒரே கவலையா இருக்கு. இவன் காதை வெட்டுக்கடா. சாரியா காதை வெட்டிட்டு அப்புறம் நான் குருடனாதான் அலையணும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? கடவுள் எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நான் காத்திருக்கிறதும், நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவேன்னு கடவுள் காத்திருக்கிறதும், இப்படியே நாங்க 2 பேரும் காத்திருந்தே காலத்தை கழிச்சுவோம் போல இருக்கு. ஆமா, நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யாருக்கு தெரியும்? எல்லாரும் வைக்கிறாங்கன்னு நாமளும் வைக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அதை நாமளே 100 தடவை பாக்குறதும் அது ஒரு தனி சுகம் தானே. அப்பா என்ன வெயில்! பங்குனி வந்தாலே இப்படி பல்ல இழிக்குது. அரவிந்த் சாமி மாதிரி கலரா இருந்தா இப்ப கலர் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிடுச்சு. ஒரு நல்ல சன்ஸ்கிரீனா வாங்கி போடணும், இல்லன்னா நம்ம அழகு கெட்டு போயிடும். இந்த ரீல்ஸ பாக்குற நீங்களாவது போற போக்குல ஒரு நல்ல சன்ஸ்கிரீனா கமெண்ட்ல தட்டி விட்டுட்டு போங்க, புண்ணியமா போகும். சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாம் கொட்டாவி விட்டா கூட பாடி டயர் ஆயிடுது. டேய் யாரா நீ? ஒன்னா வந்துடுறானுங்க எடுபட்ட போயிடுங்க. கேமரா தூக்கிட்டு ரீல்ஸ் போட ஒரு பிரைவசி இருக்கா நமக்கு? போறான்ட்டு இல்ல மூஞ்சில போனா விட்டுருவேன். செம்மையாகிறப்பா
ஏய் சூப்பரா இருக்கிறப்பா சூப்பரா இருக்கிறப்பா ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா என்ன பண்ண சரிப்பா விஜய் மாதிரியே வெட்டவா என்னடா ரொம்ப நேரமா கைய வச்சு ஏதோ பண்றானேன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, என்னோட கஷ்டத்தை தாங்கி பிடிச்சின்னு இருக்கேன். எங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. என் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சோ நீங்க போய் ஜாலியா அடுத்த ரீல்ஸ ரசிச்சேன். ஏண்டா டேய், ஆட்டோ வாங்க தெரியுது, மாசம் மாசம் டியூ கட்ட மாட்டேங்கிறியாமா? அதான் என் ஓனர் என்னாண்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த அட்டாக் பாண்டிய பத்தி நீ மூசா கேள்விப்பட்டிருக்க மாட்டா. ஒழுங்கா துட்ட தரலனா அப்படியே கவ்வி 1/2 கிலோ கறி அலைய காலின்னு போயிடுவேன். பார்க்கத்தான் சைலண்டா இருப்பேன். என் கையில ஒழுங்கு காட்டினா வயலண்டா மாறிடும் பார்த்துக்கோ. டேய் பாரா, ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன்டா, பசிக்குதுடா, ஒரு கரும்பு துணுத்தாளா ப்ளீஸ். சும்மா வேணாண்டா, அக்கௌண்ட்ல எழுதி வச்சுக்கோ. நான் பெரியவன் ஆகி உழைச்சி சம்பாரிச்சு திரும்ப கொடுத்துறேன்டா ப்ளீஸ்டா. உன்னையே ஒண்ணு கொடுறா, உங்க வீடு வரைக்கும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன்டா, ஒரே ஒரு கரும்பு துணி கொடுறா ப்ளீஸ்டா. டேய் ப்ளீஸ். எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறானே, யாரு சாமி இவன்? அவன் பேருதான் புருஷன். அது புருஷன்டா, புருஷன் புருஷன். அண்ணன் இது சூப்பர்ண்ண. இந்த கரிமேடு கருவாயன் கிட்ட இருந்து எப்படியாவது இன்னைக்கு தப்பிச்சு ஓடிடணும். இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட வேற மீட் பண்ண போறேன். நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னருக்கு அவளை கூட்டிட்டு அண்ணாச்சியோட அரிசி குடோனுக்கு போயிடலான்னு இருக்கேன். ஏதா பாடி வாஷ்லாம் வைக்க மாட்டீங்களா? மேனர்லெஸ் ஃபெல்லோ. இந்த லவ் பண்றவன வீட்டுல பெட் அனிமலா இருந்தாலே நமக்கு தலைவரி தான். அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு ஏன் உசுரம் வாங்குறான்? நேத்திலேருந்து இப்ப வரைக்கும் 1500 தடவை அந்த கதையை சொல்லிட்டான். திருக்குறளே 1330 தாண்டா. ஆனா இவன் குரல் அன்லிமிட்டட் ரேஷனும் போயிட்டே இருக்கு. லவ் இஸ் பிளே. இந்தியாவிலேயே ஏன் இந்த வேர்ல்டுலயே என் தலைமை ஷாருக் கானுக்கு அப்புறம் இந்த ஆரா போஸ என்னால மட்டும் நான் இவ்வளவு சிறப்பா செய்ய முடியும். நீங்களும் இந்த போஸ கத்துக்கணும்னா பட்டுன்னு டிக்கெட்டை புக் பண்ணி சட்டுன்னு ஃபிளைட்டை பிடிச்சி அமேசான் காட்டுக்குவாங்க. நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கான தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவையை கிண்டி பக்கத்துல கொஞ்சம் சர்க்கரையை வச்சா அது தாங்க சாதாரண நாள், சர்க்கரையை அதுலயே போட்டு கிண்டுனா அது தாங்க கல்யாண நாள். என்னதான் சமைக்கிறா? 2 மணி நேரமா பாத்திரம் ஒரு சவுண்டு தான் கேட்குது, ஒன்னும் வாசத்தையும் காணும். 1000 பேருக்கு அன்னதானமா செய்யறா, அடியன் ஒருத்தனுக்கு தானே. என்னதான் பண்றான்னு போய் பாப்போமா? ஐயோ அவசரப்படாத குமாரு, அப்புறம் கரண்டியை கூட்டுக்க கிண்ட சொல்லிடுவா. அப்ப வரண்டா அப்ப வரண்டா அப்ப வரண்டா அப்ப போறாண்டா போறாண்டா இப்ப போறாண்டா தோ இங்க போறாண்டா போயின்னு இருக்காண்டா. அப்பா 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 டன் 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 அப்பா அப்பா டன் டன் டாகிடா அப்பா அப்பா everywhere அப்பா அப்பா ஜெட்டி அப்பா பண்ணி everywhere அப்பா. all I wanna say is அப்பா never come back. தானத்திலேயே சிறந்த தானம் மத்தியானம். அந்த நேரத்துல எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சா தெய்வக்குத்தமா இப்போன்னு என்னோட முன்னோர்கள் சொல்லி. ஐயா கடவுளே, இந்த ஊர்ல என்னால வாழ முடியல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஊர்ல ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், இருக்கிற மொத்த பேருமே பைத்தியமா இருக்கானுங்க. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. குண்டூசி ஏன் ஒரு எழியா இருக்கே? ஒருவேளை தப்பா பேர் வச்சிருப்பாங்களோ? நல்ல மூக்கு மட்டும் தின்னு போட்டு தட்டா அப்படி ஒரே காலம் உழைச்சு தள்ளி போட்டு அதே இடத்துல கூப்பிடடிச்சு படுத்தோன்னு வைக்கண்ணே, அப்படி ஒரு தூக்கம் கண்ணு. நாளுக்கு நாள் கடன் கொடுத்தவன் தொல்லை தாங்க முடியல. வட்டிய குழு அசல குழு வட்டிய குழு அசல குழுன்னு பாடா படுத்தானுவோ. என்ன செய்ய? சரி விடு, யாத்தையாக்காரன் வாங்கி அனுப்பும். என்ன செய்ய? இனி வெயில் மண்டைய போலக்குதே, கரண்ட் வேற இல்லையே, கொஞ்சம் விசிறி விடுறான்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? என்னெல்லாம் பண்றான் பாருங்க. கொஞ்சம் ஓவரா தாண்டா போற நாய் சேகர நீ.